நடிகர் ஆர்யா கூட எந்த ஹீரோயினை கேட்டாலும் நடிக்க மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த ஹீரோன்னு நான் கண்டிப்பாக அவர் கூட நடிக்க மாட்டேன், அப்படிப்பட்ட படமே எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு இந்த ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. தங்கச்சி ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஹீரோயினில், இவங்க நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையே அவர் நாசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ற? எனக்கு எல்லாரையும் விட்டுட்டு நான் இவ்வளவு தூரம் இருக்கேன்னா அது இவனால மட்டும்தான். வேற எந்த ஒரு ரீசன் எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்றேன். நான் உனக்காக மட்டும் மாட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ரியாலிட்டி ஷோவில் நம்ப வச்சு கழுத்து அறுத்துருக்காரு. இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் என்னன்னா எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்ற ஷோவில் அவர் ஒரு 9 லேடிஸ் 10 லேடிஸில் அவர் சூஸ் பண்ணி அந்த பொண்ணை யாருன்னா அபர்நிதி அவங்கள சூஸ் பண்ணியிருக்காரு. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வர வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திணற அழுகுது. இல்லை, நான் என்னால் வீட்டுக்கே போக முடியாது உன்னை விட்டுட்டுலாம் அப்படின்னு சொல்லி அழுகுற வரைக்கும் விட்டுட்டு, இல்லை இதெல்லாம் ஒரு கேமுன்னு அப்படின்னு கடைசியாக முடிக்கிறப்ப அவங்களோட மனசு எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு கேமாடா, இதெல்லாம் ஒரு ரியாலிட்டி ஷோவாடா, நம்மளுடைய டேலண்ட்டு காட்டுறது ஒரு ரியாலிட்டி ஷோடா. ஆனால் தன்னை ஒரு அழகாக இருக்கேன் அப்படின்றதுக்காக ஒரு 9-10 பிள்ளைங்களை வச்சு அதை கேம் ஆடி இது மாதிரி பாவம் சும்மா விடுமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய பெண்களுடைய ஆதகமாகவே இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அபர்நிதின்றவங்க வளர்ந்து வர காலகட்டத்தில் நீங்கள் ஆர்யா கூட நடிப்பீங்களா கேட்டால் எல்லாரும் எதிர்பார்க்குறது ஆர்யா சார் கூட காம்போவா, இப்போ அது எதிர்பார்க்கலாம். வாட் ஆர்யா சார்? நோ, அப்படியெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆர்யா சார் நடிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. கையெழுத்து கும்பிட எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் ஆர்யா கூட நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஹீரோயின் காரணம் அவங்க தான். பணத்தை குத்தி ஏமாந்தா கூட பரவாயில்லைங்க, கத்தியால் குத்திருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனால் மனசில் இருந்ததை காதல் அப்படின்னு ஏமாத்தினா யாருங்க தாங்குவா? தாங்க முடியாது. இதெல்லாம் நம்பிக்கை துரோகிங்க, நம்பிக்கை துரோகி. நீங்கள் எடுத்த முடிதாங்க கரெக்ட். ஆர்யா பெண் பாவம் சும்மா விடாது. நன்றி.